ஸோ கைஸ் குட் மார்னிங், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோடஃபைல் ராஜேஷ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்போட டே டூ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூ டெல்லியில் இருக்கோம். நியூ டெல்லியில் காஷ்மீரி கேட் பஸ் ஸ்டாப் அது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோம் ஸ்டேயில் தங்கியிருக்கிறோம். ஆக்சுவலி நேற்று நம்ம ஆக்ராவில் இருந்தோம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஆக்ராவில் தாஜ்மஹால் விசிட் பண்ணியிருப்போம் அண்ட் ஆக்ரா ஃபோர்ட் விசிட் பண்ணியிருப்போம். அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. ஸோ ஆக்ராலேருந்து நம்ம ஒரு வால்வோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி நியூ டெல்லி வந்துவிட்டோம். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10:30 ஆகுது மார்னிங். ஸோ நமக்கு வந்து ஒரு 12 o'clock பஸ் இருக்குது காஷ்மீரி கேட்லேருந்து. ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய ட்ரிப். ஸோ அதை நான் இப்போ அன்ரிவீல் பண்ண விரும்பலை. அந்த வேலை உங்களுக்கு நான் பஸ் ஸ்டாண்டில் போய் உங்களுக்கு பஸ்ஸை ஷோ பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லி. ஸோ அப்போ அது ரிவீல் ஆகட்டும். அண்ட் தென் நம்ம ஸ்டே பார்த்தீங்கன்னா இதுதான். உங்களுக்கு நான் ரூம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் அட்டாச் பாத்ரூமோடு வரும். ஏசி ரூம் தான். ஸோ இங்கே டாமெண்ட்ரி வேணாலும் டாமெண்ட்ரி இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து 600 rupees ஆகும். நான் எனக்கு வந்து ப்ரைவேட் ரூமாகவே கேட்டேன். ஏன்னா நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன். ஒரு 3 days வந்து தூங்கவே இல்லை. ட்ரெயின் ட்ராவல் தெரியும் உங்களுக்கு, தமிழ்நாட்டிலேருந்து ஆக்ரா வரணுனாலே ஒரு 2 days ஆயிரும். ஸோ அது தூங்கமே இல்லை. அண்ட் நேற்று டெல்லி வரும்போது கூட, ஆக்ரா டு டெல்லி வரும்போது கூட நம்மளால் சரியாக தூங்க முடியல. ஸோ இப்போ பேக் பண்ணியாச்சு. நான் ஏன் கேப் போட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நேற்றே சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி ஹேர் கட் கொஞ்சம் கோலாராக கட் பண்ணிட்டாங்க. ஃபோனில் நான் ஒன்று காட்ட போய் நம்ம வடக்கு நண்பர் அவர் ஒன்று பண்ணிட்டாரு. ஸோ அதனால் இந்த ட்ரிப்பில் மேக்ஸிமம் நீங்கள் நான் கேப்பில் பார்ப்பீங்க, இல்லை ஹெல்மெட்டில் பார்ப்பீங்க. அதனால் பெருசாக டிஃப்ரெண்ட்லாம் எதுவும் இல்லை. ஹேர் கட் கொஞ்சம் கோலர் ஆகிடுச்சு, அதனால் மட்டும்தான். ஸோ வெளியில் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது ரூம்னு. ஸோ தான் அவுட் சைட். காஃபி வேணும்னா காஃபி மிஷின்லாம் இருக்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம நியூ டெல்லியோட காஷ்மீரி கேட் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு நான் விலாக ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் எங்கே போகிறோன்றதையும் அப்டேட் பண்ணுறேன். நம்ம வீடியோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ் குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 11:45 ஆகுது. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா காஷ்மீரி கேட் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கிறோம் நியூ டெல்லியில். ஸோ இங்கே இருந்தால் வந்து நம்மளோட அடுத்த பெரிய ட்ரிப்புக்கான பஸ் கிளம்புது. ஸோ இதுக்கு மேலே சர்ப்ரைஸாக வைக்க விரும்பலை. ஸோ நான் அதை ரிவீல் பண்ணிடுறேன். எங்கே போகிறோன்னா நம்ம இப்போது டெல்லி டு லே தான் போகிறாங்க. எஸ்ங்க, இது நம்மளோட ட்ரீம் ட்ரிப். லே லடாக் தான் போகிறோம். ஸோ ரீசெண்டாக வந்து இந்த பஸ் வந்து செப்டம்பர் வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டெல்லியிலேருந்து லே போகிறதுக்கு. ஸோ அதில் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 1850 வருது ஒரு ஆளுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி காஷ்மீரி கேட்லேருந்து டெய்லியுமே இருக்குது. மதியம் ஒரு 12 o'clock ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:45, ஒரு 15 minutes இருக்குது பஸ் வரதுக்கு. ஸோ இன்னும் பஸ் வரல. ஸோ அந்த பஸ்ஸில் தான் நம்ம இப்போ லே போகிறோம். இது வந்து எந்த ரூட்டில் போகும்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, சண்டிகர் அண்ட் மண்டி, அப்புறம் குல்லு, மணாலி, கீலாங் வரைக்கும் போகும். நைட் 2 o'clock வந்து கீலாங்கில் இந்த வண்டி ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு பஸ் வரும். ஸோ கீலாங்கில் இன்னொரு பஸ் ரெடியாக இருக்கும். ஸோ அங்கேருந்து கீலாங் டு லே அடுத்த நாள் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் டே 2ல். ஸோ இவ்வளோ தாங்க, நான் ஸ்டாப் ட்ரிப் தான். நடுவில் எங்கேயுமே ஸ்டே கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து கீலாங்கில் ஸ்டே பண்ணி மார்னிங் கிளம்புற மாதிரி இருந்துச்சு பஸ் ரூட்டு. பட் இப்போ வந்து நான் ஸ்டாப்பாக மாற்றிட்டாங்க. 2 பஸ்ஸாக கொடுத்துட்டு. ஸோ இங்கேருந்து டெல்லியிலேருந்து கிளம்புற பஸ் வந்து உங்களுக்கு நேராக கீலாங் வரைக்கும் போகும், பிரேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு. அண்ட் கீலாங்லேருந்து நமக்கு வேறு பஸ் இருக்கும் லே கண்டினியூ பண்ணுறதுக்கு. அதுலேயுமே நமக்கு வந்து பிரேக்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் 2-3 ஸ்பாட்டில் வந்து நிப்பாட்டுவாங்க. 2-3 ஸ்பாட்ஸ் நம்ம கிராஸ் பண்ணுவோம், அங்கே எல்லாமே நிப்பாட்டுவாங்க. பட் நீங்கள் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் லேல ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 days பைக் ரெண்ட் பண்ணிவிட்டு லடாக் ஃபுல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் எஸ்ங்க, லாஸ்ட் இயரே வந்து நம்ம வந்து லடாக் சுற்றி பார்க்குற பிளானில் தான் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுனால ஸோ லே லடாக் போக முடியல. இந்த ட்ரீம் இந்த வருஷம் நமக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் பஸ் ட்ராவல் எப்படி இருக்கும், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு பஸ் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதான் நம்ம பேகு. இந்த ஒரு பேக் மட்டும் தான் கேரி பண்ணுறோம் என்டையர் ரைடுக்கு. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம வைட்டாராவோட ட்ரை பேக். ஸோ இந்த பேகு அண்ட் ஹெல்மெட் கேரி பண்ணுறோம். ஹெல்மெட்டை ஏன் கேரி பண்ணுறோன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் கோப்ரோ செட்டப்லாம் கரெக்டாக பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அங்கேயும் ஹெல்மெட் ரெண்டு கிடைக்கும் லேலேவும். பட் எனக்கு தெரியல அதோட வியூ எப்படி இருக்கும், நம்ம கோப்ரோ அதுக்கு செட் ஆகுமா அப்படின்னு. ஸோ அதனால் என்னோடய ஹெல்மெட்டையே கேரி பண்ணிக்கிட்டேன். இந்த ட்ரிப்போட மொத்த லக்கேஜே இவ்வளோ தாங்க, இது மட்டும்தான். ஃபைனலி நம்ம டெல்லியிலேருந்து லே போகிற பஸ் வந்துருச்சு. ஸோ பஸ் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் கைஸ் அந்த பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் தான் நம்ம டெல்லி டு லே போக போகிறோம். ஸோ டெல்லி டு கீலாங் வரைக்கும் இந்த பஸ் வரும். அண்ட் கீலாங் டு லே வந்து இன்னொரு பஸ் அங்கே நமக்கு ரெடியாக இருக்கும். ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியாச்சு. ஸோ இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியோட காஷ்மீரி கேட் பஸ் ஸ்டாண்ட். நீங்கள் டெல்லி டு லே பஸ் ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா இங்கே தான் வரணும் நீங்கள் பஸ் ஏற. நம்மளோட ட்ரீம் ரைட் லே லடாக், அதோட ட்ரீம் ஜேர்னியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். ஸோ இப்போ நம்ம கிளம்புவோம். ஸோ காய்ஸ், ஹியர் வி கோ. நம்மளோட ட்ரீம் லடாக் ரைட்
ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நியூ டெல்லியிலேருந்து பஸ் ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பஸ் கிளம்பிடுச்சு. நீங்களும் லே லடாக் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, பட்ஜெட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா இது ஒரு ஆப்ஷன். பட் ஒரே ஒரு கண்டிஷன் தான், 36 hours நீங்கள் வந்து சீட்டில் உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு லக்ஸரியான பஸ்லாம் கிடையாது, ஒரு ஆர்டினரி பஸ் தான். ஸோ கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30. ஸோ அம்பலா அப்படின்ற ஒரு பிளேஸ் முன்னாடி லஞ்ச் நிப்பாட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு தாபா, நல்லாயிருக்கு கைஸ் சாப்பாடு. ஸோ ஒரு 30 minutes இங்கே பிரேக் இருக்குது, நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 5:40 ஆகுது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கரெக்டாக சண்டிகர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். ஸோ இங்கே ஒரு 10 to 15 minutes பிரேக் கொடுத்துருக்காங்க. டீ பிரேக் ஆர் ரெஃப்ரெஷ்மெண்ட் எதுனாலும் எடுத்துக்கலாம். 50 minutes பஸ் இங்கே நிற்கும். உங்களுக்கு சண்டிகர் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இதான் கைஸ் சண்டிகர் பஸ் ஸ்டாண்ட். அண்ட் நம்ம பஸ் இங்கே நிற்கிது. ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்தோம். நம்ம பெரிய பஸ் ஸ்டாண்ட் தான், நல்லாயிருக்கு. ஸோ இது வரைக்கும் டயர்ட் எதுவும் ஆகலை, நல்லா தான் இருக்குது. பட் கிளைமேட் தான் கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. மேபி சண்டிகர்லேருந்து மணாலி மேலே ஏறும்போது கிளைமேட் மாறும், கண்டிப்பாக மாறும், மேபிலாம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எப்படி நம்மளால் இருக்க முடியும்னு பார்க்கலாம். கூலிங் அதிகமாக இருக்கா இல்லை இந்த மாதிரின்னு. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நைட் 9 o'clock ஆகுது. ஸோ இப்போ எங்கே இருக்கோன்னா சுந்தர் நகர். ஸோ இங்கேருந்து மணாலி ஒரு 130 kilometers, ஒரு 3 hours ட்ராவல் இருக்குது இங்கேருந்து மணாலிக்கு. ஸோ டின்னர் பிரேக் நிப்பாட்டிருக்காங்க 30 minutes. ஸோ இங்கே ஒரு தாபாவில் தான் நிப்பாட்டிருக்காங்க. நல்லா இருக்குது ஃபுட்டு, தாலி தான் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டேன், 100 rupees தான். எல்லாமே ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் மணாலி ரீச் ஆக ஒரு 3 hours ஆகும். ஸோ நான் உங்களுக்கு மணாலி ரீச் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுறேன். இது வரைக்கும் கிளைமேட் எதுவும் சேஞ்ச் ஆகலை, நார்மலாக தான் இருக்குது, குளிரலை. யூஸ்வலாக நம்ம சென்னையில் இருக்கிற கிளைமேட் தான் இருக்குது. பட் மேலே ஏறினதுக்கப்புறம் எப்படின்னு தெரில, பார்க்கலாம். மேலே ஏறிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு. ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது மார்னிங். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா மணாலியில் சோலாங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கோம். கிட்டத்தட்ட மார்னிங் 4 மணிலேருந்து நம்ம இங்கே தான் இருக்கோம். ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு, அதனால் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம், வண்டி அலோவ் பண்ணலை. அது கிளியர் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 5 hours ஆகுமா. ஸோ இங்கே தான் இருக்கோம், ஃபுல் டிராஃபிக். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ஃபுல்லாகவே டிராஃபிக் தாங்க. நம்ம பஸ் வந்து அங்கே இருக்குது லாஸ்ட்டில். ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது கைஸ், பெருசாக ஸ்னோ எதுவும் இல்லை அண்ட் கூலிங்கும் பெருசாக இல்லை, நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் என்ன பார்த்தாலே தெரியும், நார்மலாக தான் இருக்குது. ஓகே கைஸ், பார்க்கலாம். ஒன்ஸ் அந்த லேண்ட்ஸ்லைட் கிளியர் ஆகிட்டு அலோவ் பண்ணதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ போயிட்டு ஏதாவது மேகி ஏதாவது சாப்பிட்லாம், பசிக்குது. இந்த லேண்ட்ஸ்லைட் வந்து இப்போ ஆகாது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நமக்கு கீழே அங்கே இருக்கிற பஸ் வந்து இதை தாண்டி வந்து நின்றுச்சு, கிராஸ் பண்ணி நின்றுச்சு. பைவாக்கில் வர சொல்லிட்டாங்க. நான் உங்களுக்கு லேண்ட்ஸ்லைட் வீடியோ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதான் கைஸ் இந்த லேண்ட்ஸ்லைடு. செம இதாக இருக்குது ப்ரோ. அதில் கால் வைக்காமல் போகணும், அதுதான் டிஸ்ட். ஸோ பாய்ஸ், லேண்ட்ஸ்லைடு. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 ஆகுது. ஒரு தாபாவில் லஞ்ச் பிரேக் இருந்திருக்கும். ஸோ இங்கேருந்து 200 kilometers. ஸோ முடியலை கைஸ், ரொம்ப டயர்டாக இருக்குது. ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. வாட்டர் பாட்டில் இல்லை,
ஸோ இப்போ தான் ஆர்டர் பாட்டில் வாங்கிட்டு குடித்தோம். ஸோ உங்களுக்கு தாபா காட்டுறேன். ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:30 ஆகுது. ஸோ பாங் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து டீ பிரேக்காக நிப்பாட்டிருக்காங்க. இங்கேருந்து லடாக் வந்து ஒரு 170 கிலோமீட்டர். பஸ்ஸு வந்து இப்போ தான் டீசல் ரீஃபில் பண்ணாங்க. டீசல் மேலேயே வச்சுருக்காங்க. ஆனால் இங்கேருந்து லேக் வந்து ஒரு 170 கிலோமீட்டர். எனக்கு தெரிஞ்சு நைட்டு ஒரு 1 o'clock போவோம்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் என்னோடய ஃபேஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். டோட்டலி ஃபுல்லி டயர்ட். அண்ட் கைஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் கைஸ் இந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குன்னு. ஸோ லாஸ்ட் ஒரு 2 hours இப்படி தான் இருந்துச்சு. இதில் தான் ட்ராவல் பண்ணோம். லாஸ்ட்டாக பண்ண லெக் வந்து செம ஆஃப் ரோட் கைஸ். சுத்தமாக முடியலை. கிட்டத்தட்ட ஒரு நைட்டு 1 o'clock தான் போய் சேருவோன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 o'clock இருக்கும். இப்போ தான் லடாக் ரீச் ஆனோம். ஸோ ரீச் ஆனதும் ரூம் செக்இன் பண்ணிவிட்டு சரி ஓகே உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆக்சுவலி செம்ம குளிருங்க. சுத்தமாக முடியல. கிட்டத்தட்ட ஒரு எத்தனை டிகிரின்னு தெரில. ஏன்னா என் ஃபோன் ஆஃப் ஆகிடல. பட் செம்ம குளிருங்க. சுத்தமாக பஸ்ஸை விட்டு கீழே இறங்க முடியல. அந்த மாதிரி ஒரு குளிர். அண்ட் கைஸ் முடியல. ரொம்ப டயர்டாக இருக்கேன். என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 5 days ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். தென் இன்றைக்கி தான் ஒரு நல்ல ரெஸ்ட். நான் உங்களுக்கு ரூம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுதான் ஜஸ்ட் ஒரு பேசிக் ரூம் தான். ஸோ இது அட்டாச் பாத்ரூமோடு வருது. ஓகே கைஸ் ஃபைனலி நம்ம ட்ரீம் ட்ரிப்பான லடாக் வந்தாச்சு. ஸோ நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அண்ட் தென் அகைன் நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம் லே சுற்றி. ஸோ கைஸ் இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டெல்லி டு லே பஸ்ஸில் எப்படி வருதுன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் டெல்லி டு லே பஸ் பிளான் பண்ணிங்கன்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நாளைக்கு டே 2 வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் நான் உங்கள் ஹோடஃபைல் ராஜேஷ். பாய், டேக் கேர். இதுதான் நம்ம பைக் ரெண்டல் எடுத்த ஷாப். ஸோ நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலே இந்த கடை தான் வரும். ஸோ நம்ம இப்போ தான் பைக் ரெண்டல் எடுத்து முடித்தோம். பைக் ரெண்டல் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு. சிம்பிள் தான். ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹோட்டலில் தான். ஸோ இதில் ஒரு டாமெண்ட்ரி மாதிரி தான் எடுத்துருக்கிறேன். வேர்ல்டு செகண்ட் ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் காட்டுங்களா. ஸோ ரீச் பண்ணிட்டோம். ஸோ கிளைமேட் நல்லா தான் இருக்குது.